அண்மைச் செய்தி. ஊராட்சி செயலர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் விளம்பர திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என ஊராட்சி செயலாளர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். விளம்பர அரசுக்கு எதிராக ஊராட்சி செயலாளர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், சொல்லுங்க, போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊராட்சி செயலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து வரும் நிலையில் தற்போது அங்குள்ள கள நிலவரம் என பதிவு? கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் தற்போது திருத்தி அமைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை சேர்க்க வலியுறுத்தி கடந்த 6ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நேற்று சென்னை சைதாப்பேட்டையில் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு 4வது நாள் போராட்டம் நடைபெற்றது. தற்போது சென்னை எழும்பூர் லாங்ஸ் கார்டன் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்தனர். தற்போது 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,238 ஊராட்சி செயலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குடிநீர், அத்தியாவசிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முக்கிய பணியாக இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அரசின் திட்டங்கள் கொண்டு செல்வதில் முக்கிய பங்காற்றி வருகிறார்கள். ஆனால் தமிழக அரசு ஊழியர்கள் பட்டியலில் இல்லாததனால அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் என்பது தற்போது வரை வழங்கப்படவில்லை. ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தற்போது விளம்பர திமுக அரசு கொண்டு வந்துள்ள இந்த ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வேண்டும். ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 4 நாட்கள் போராட்டம் நடத்திய அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது 5வது நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தங்களுக்கு தேவையான ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் இந்த 2 கோரிக்கைகளையும் அறிவித்து அதற்கான அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். வருகிற தைப்பொங்கல் அன்றும் தங்களது போராட்டம் தொடரும். எனவே ஏற்கனவே 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை சென்னையை விட்டு புறப்பட மாட்டோம். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்களையும் சென்னை அழைத்து வந்து போராட்டம் பெரிய அளவில் நடத்தப்போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது 1000க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து சமூக நலக்கூடங்களில் அழைத்து வருகிறார்கள். உமா, போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊராட்சி செயலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்.